Subscribers வந்தாங்க அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம கூடுவாஞ்சேரியில ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜ்ல சேல்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு 3 BHK டியூப்ளெக்ஸ் இண்டிவிஜுவல் ஹவுஸ் ரிவ்யூ பண்ண போறவங்க. எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வீடு தான். இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா 945 ஸ்கொயர் ஃபீட் DTCP அப்ரூவ்ட் லேண்ட் ஏரியாங்க. 1600 ஸ்கொயர் ஃபீட் பில்ட் அப் கட்டப்பட்ட 3 BHK டியூப்ளெக்ஸ் இண்டிவிஜுவல் ஹவுஸ். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நம்ம யார் இன்வைட் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அனிகா சிட்டி ஹோம்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது டேரெக்டாக பில்டரோட கான்டாக்ட் நம்பர் தான். நீங்கள் எந்த டவுட்ஸாக இருந்தாலும் பில்டருக்கே கால் பண்ணி பேசிக்கலாம். யாருக்கும் கமிஷன் கொடுக்க தேவை இருக்காது. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்களாக நீங்கள் விரும்புகிற மாதிரி இந்த இடத்தினுடைய லொக்கேஷனும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை சவுத்தில் கூடுவாஞ்சேரி மாடம்பாக்கம் லலிதா நகர் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட்டில் இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்குங்க. எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மாடம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட், மாடம்பாக்கம் ஆட்டோ ஸ்டாண்டாக நிறைய பேருக்கு தெரியும். அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 400 மீட்டர்ஸ் தூரத்தில் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. முழுக்க புதுசாக டெவலப்பான ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா இப்போ நீங்கள் வீடியோலேயே பார்க்க முடியும். எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கூடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன், கூடுவாஞ்சேரி பிரிட்ஜ், கூடுவாஞ்சேரி GST எல்லாம் பக்கம் தான். அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 1.9லேருந்து 2 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. அந்த பஸ் போகிற ரோட் 400 மீட்டர்ஸ் தூரத்தில் மாடம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் சொல்லியிருந்தாலே ஆட்டோ ஸ்டாண்டுன்னு சொல்லிட்டு அங்கேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாம்பரத்துக்கு பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷனில் இருந்தே உங்களுக்கு பீச்சுக்கு ட்ரெயின் ஃபெசிலிட்டி இருக்குது. ஆரம்பத்துலேருந்தே இருக்குது தான். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் நம்ம வண்டலூரில் வந்துட்டதுனால உங்களுக்கு இப்போ ஸ்பெஷலாக கூடுவாஞ்சேரினே தனியாக ட்ரெயின் வருதுங்க. நம்ம பீச்சில் இருந்து கனெக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு கனெக்டிவிட்டி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக. இது நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா தாம்பரம் வந்துட்டாலே எனக்கு சீட்டு கிடச்சிடும் ட்ரெயினில். ஏன்னா நான் மரமநகர் வரைக்கும் வரணும் இல்லையா, என்னோட வீடு மரமநகரில் தான் இருக்குது. தாம்பரத்துலேயே சீட்டு கிடச்சிடும், நான் ஜாலியாக ஹாயாக உட்காந்துட்டு வருவேன், ஃபோன் நோண்டிட்டு வருவேன், கால் நீட்டு உட்காந்துப்பேன். ஆனால் இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா கூடுவாஞ்சேரி வந்ததுக்கப்புறம் தாங்க இடமே கிடைக்கிது. அப்போ தான் ட்ரெயினே காலி ஆகுது. அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்குது. அந்தளவுக்கு கூடுவாஞ்சேரி உங்களுக்கு டெவலப் ஆகிருக்கு ரெசிடென்ஷியல் குரூப். இங்கேருந்து கரெக்டாக 500 மீட்டர்ஸ் தூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிருதி வித்யாலயா ஸ்கூல் வந்திருக்கு. இந்த கடையில் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா 800 மீட்டர்ஸ் தூரத்தில் உங்களுக்கு பாரதியார் நர்சரி பிரைமரி ஸ்கூலும் இருக்குது. ஆக்சுவலாக நான் வீடியோ எடுக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடு இருக்கு இல்லையா, இந்த ரோட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு SRM பப்ளிக் ஸ்கூலோட ஸ்கூல் வேன் போச்சு. நான் உள்ள வீடியோ எடுத்துகிட்டு இருந்தார் அருண். நான் வா பஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து எடுக்க சொன்னேன். ஆக்சுவலாக அந்த ஃப்ரேமில் இருந்து தான் வந்து வீடியோ எடுத்திருப்பாங்க, ஜூம் அவுட் பண்ணி எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி அதே ஃப்ரேமில் நீங்கள் பார்க்க முடியும். ஆப்போசிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு மளிகை கடை இருக்குது. ஒரு 10 வீடு தாண்டின உடனே அத்தியாவசிய பொருள் ஏதாவது வேணும்னு நீங்கள் டக்குன்னு வாங்கிக்க முடியும். ஆரம்பத்திலே சொல்லியிருந்தது தாங்க, கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இந்த கடையில் வந்துட்டதுனால இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல க்ரோத் இருக்குது. இன்னொன்று நீங்கள் சிட்டியோட எல்லா பகுதியும் அசஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு இப்போ கூடுவாஞ்சேரியிலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸும் விட்டுட்டாங்க. கூடுவாஞ்சேரியிலேருந்து புதுசாக ரூட்டுக்கு இப்போ பஸ் விட்டுருக்காங்க. அதனால் கனெக்டிவிட்டி வைஸ்லேயும் உங்களுக்கு நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜோகோ ஐடியில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னாலும் சரி, SRMல வேலை பார்க்கக்கூடிய உங்கள் பசங்க பொண்ணுங்க வீடு பார்த்துட்டு இருக்கேன்னு சொன்னாலும் சரி, அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இப்போ நான் சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த கடையில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ், காலேஜஸ், முக்கியமான லேண்ட்மார்க்ஸ் எல்லாத்தோட லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மாடம்பாக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள் கோயில் ரொம்ப ஃபேமஸ். இந்த வீட்டுக்கு நியர்பை லேண்ட்மார்க் வந்து பார்த்தீங்கன்னா மாடம்பாக்கம் VO ஆஃபீஸ். நம்ம அப்படியே உள்ளே போயிடலாமா? லேண்ட் ஏரியா உங்களுக்கு ஆரம்பத்திலே ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன். 945 ஸ்கொயர் ஃபீட் DTCP அப்புறம் லேண்ட் ஏரியா, 1600 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் கட்டப்பட்ட 3 BHK டியூப்ளெக்ஸ் இண்டிவிஜுவல் ஹவுஸ். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது மொத்தம் 4 இண்டிவிஜுவல் ஹவுஸ் ப்ராஜெக்ட்டுங்க. பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேசிங்கில், இப்போ நம்ம நிற்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஃபேசிங்கில் இருக்கும். உங்களுக்கு இப்போ அவைலபிள் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நார்த் வந்து பார்த்தீங்கன்னா சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கிறதா சொன்னாங்க. நீங்கள் சீக்கிரம் வந்தீங்கன்னா நார்த் ஃபேசிங்கே எடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னாலும் சவுத் ஃபேசிங் இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு பிடிச்ச மாதிரி சவுத் ஃபேசிங் இருக்குது, அதை சொல்லிக்கணும். சவுத் ஃபேசிங் எனக்கு கொஞ்சம் செட் ஆகுது. வீட்டில் சொன்னாங்க, அதாங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர்ட் கார் பார்க்கிங் இருக்குது. இந்த கார் பார்க்கிங்கில் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கிங் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் செப்பரேட் போர் இருக்குது, செப்டிக் டேங்க் இருக்குது, 3 ஃபேஸ் CB லைனும் கொடுத்துருக்காங்க. எல் சைடில் இருக்கக்கூடிய இந்த ஃபுல் வால்லையும் வந்து பார்த்தீங்கன்னா சீலிங் வரைக்கும் வால் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. வீட்டை சுற்றி உங்களுக்கு செட் பேக் விட்டுருக்காங்க. அந்த செட் பேக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக PCC போட்டு கவர் பண்ணியிருக்காங்க. லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஃபேசிங். மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஃபேசிங் தான். மெயின் டோருக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கிரில் கேட் இருக்குது. வைங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே கேமராவில் தெரியாத மாதிரி வைக்கிறாராம். ஒன்றும் இல்லைங்க, அந்த பவர் பேங்க் அங்கே வச்சோம். கிரில் கேட். மெயின் டோர் திறந்து உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு லிவிங் கம் டைனிங் இருக்குது. இந்த வீடு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா 2 அடிக்கு 4 அடி வெட்டிஃபை டைல்ஸ் போட்டிருக்காங்க. இந்த லிவிங் கம் டைனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடு உட்டன் விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க. இந்த வீடு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா உட்டன் விண்டோஸ் தான். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் வீடியோ எடுக்கும்போது ஜன்னலாம் திறந்துப்பேன், அந்த வென்டிலேஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்பேன் இல்லையா, காத்தோட்டம் எப்படி இருக்குது, வெளிச்சம் எப்படி இருக்குன்றதை பார்க்கும்போது, செட்பேக் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கும்போது ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு விண்டோவை திறந்து கொக்கி போகிறதுக்காக தேடிக்கிட்டு இருக்குங்க. முன்னாடி இப்போ UPVCலாம் நம்ம தள்ளனா போதும் இல்லையா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் கொக்கி போடுறது இருக்குது. அதில் கொக்கி இருக்காது, UPVCயில் கொக்கி இருக்காதுல்ல. ஓகேங்களா? அப்புறம் இந்த டோருக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விண்டோ இருக்குது. நம்ம பவர் பேங்க் வச்சதா சொன்னனே, அதனால் வெளியில் யாராவது வராங்க அப்படின்னாலும் நீங்கள் இங்கேருந்தே பார்த்து செக் பண்ணிக்கலாம். எந்த பக்கம் போகிறது, எல்லா பக்கமும் அணைக்கட்டுது. லிவிங்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் கேஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா டைனிங் ஏரியா செப்பரேட்டாக இருக்குது.
இந்த டைனிங்ல வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி உங்களுக்கு பூஜா ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் இன்டீரியர் ஒர்க் பண்ணிக்கலாம். பேக் சைட் டோரும் இருக்குது. கொல்லைப்புறம் பேக் என்ட்ரன்ஸ் தான் உங்களுக்கு ஃபுல்லாக பிசிசி போட்டு கவர் பண்ணியிருக்கிறாங்க. நல்லா காத்தோட்டமாக இருக்குது. ஆக்சுவலாக வீட்டுக்கும் நல்லா செட் பேக் விட்டுருக்காங்க. பின்னாடி பாருங்களேன், பேக் சைடும் கிரில் கேட் இருக்குது. இந்த டைனிங்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிச்சன் ஸ்லாப்ல வந்து பார்த்தீங்கன்னா கிரெனேட் கொடுத்துருக்குறாங்க. செல்ஃப் இருக்குது, எல்லாஃப்ட் கொடுத்துருக்குறாங்க. கிச்சனில் வால் டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க 4 feet வரைக்கும். ஒன் சைடு யூபிவிசி, ஒன் சைடு உட்டன் விண்டோ வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க. யூபிவிசின்னு சொல்லி யூபிவிசினே உனக்கு வருது. ஆக்சுவலாக 2 உட்டன் விண்டோஸ் வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க. நான் என்ன பார்த்து பேசுனேங்க. சுவிட்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிட் பிராண்டில் கொடுத்துருக்குறாங்க. இந்த லிவிங்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் கேஸு கீழே ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டருக்குள்ள ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் எப்படி வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இன்வெர்ட்டருக்குள்ள ப்ரொவிஷன் தான் அது. ஆக்சுவலாக நம்ம தாய்மார்கள் நிறைய பேர் அதை ஸ்டோரேஜாக யூஸ் பண்ணுவீங்க இல்லையா, அதனால தான் நான் ஸ்டோரேஜ்க்கும் இன்வெர்ட்டர் ப்ரொவிஷன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். மேலேயும் ஒரு ஸ்டோரேஜ் இருக்குது. வாஷ்ரூம் சூப்பர் நல்லா இருந்தது, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த லிவிங் கம் டைனிங்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா காமன் பாத் இந்தியன் ஸ்டைல் கிளாசெட்டில் கொடுத்துருக்காங்க. ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேரியர் பிராண்டில் உங்களுக்கு போட்டு கொடுத்துருவாங்க. என்னதான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் கேஸு கீழே இருக்கக்கூடிய ஒரு காமன் பாத்தாக இருந்தாலும் நல்ல ஒரு ஃப்ரீயாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். சீலிங் வரைக்கும் வால் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. உட்டன் வென்டிலேட்டர் வித் கிளாஸ் அண்ட் ராட்ஸோட இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் லெவலில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடு உட்டன் விண்டோ வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க. செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது. நம்ம மூட்டு வலியோட இருக்க சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க இந்த பெட்ரூம் எடுத்துக்கலாம். அதுக்கு கூட வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க மூட்டு வலியோடு இருக்கவங்க சொல்லி கலாய்க்கிறியா வசந்த் அப்படின்னு கூட கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அப்படி கிடையாதுங்க. உங்களுக்கு நான் ஒருத்தன் தான் இருக்கேன். பட் எனக்கு வந்து எத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்கள் இருக்கீங்க இருங்க பார்த்துடலாம். ஒரே நிமிடம். இந்த நேரம் தான் ஃபோனுக்கு காலம் வரும். சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்கன்னா மெசேஜ் பண்ணியிருக்காங்க. இது ப்ரைவசி வேணாம், அவங்க நம்பர் இருக்குது. ஆக்சுவலாக என்ன மெசேஜ் பண்ணியிருக்காங்கன்னா, வசந்த் உங்கள் மூலிமா ஒரு ஃப்ளாட்ஸ் வாங்கியிருக்கிறேன், புக் பண்ணியிருக்கிறேன், அது எப்படி அப்படின்னு பேசியிருக்காங்க. நான் அப்புறம் பேசுகிறேன். நான் உங்களுக்கு இப்போ தான் மெசேஜ் வந்திருக்கு ஒரு 2 minutes பிஃபோர். ஓகே, இப்போ வந்து என்ன பார்க்கணும்? மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 1,15,468 சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்கள் இருக்கீங்க. அதனால் எல்லாருக்கும் பதில் சொல்லி ஆகணும். எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி தான் பேச முடியும். அதான் கீழே ஃபுல்லாக உங்களுக்கு காமிச்சாச்சு. இப்போ நம்ம அப்படியே மேலே போகலாம். இந்த ஸ்டார் கேஸ் ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ல கொடுத்துருக்குறாங்க. ஃபர்ஸ்ட் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூபிவிசி விண்டோ கொடுத்துருக்குறாங்க. ஸ்டார் கேஸ் வெளிச்சமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் லெவல் வந்து லேண்ட் ஆன உடனே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான அப்பர் லிவிங் இருக்குது. இதை லாஞ்சுன்னு கூட சொல்லலாம். ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து எஸ்எஸ்ல கொடுத்துருக்குறாங்க. நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு, நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. சரிங்களா? லாஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடு உட்டன் விண்டோ வித் கிரிலோட கொடுத்துருக்குறாங்க. லேண்ட் ஆன உடனே வந்து பார்த்தீங்கன்னா லாஞ்சில் இருந்து ரைட் ஹேண்ட் சைடில் ஃப்ரண்ட் ஃபேஸிங் செகண்ட் பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது, ஒன் சைடு உட்டன் விண்டோ வித் கிரிலோட கொடுத்துருக்குறாங்க. பால்கனி இருக்குது, உங்களுக்கு நான் காமிக்கிறேன். என்னது இது 2 இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா? கிளாசெட் ஏரியா தனி, ஷவர் ஏரியா தனி அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பீங்கள்ல. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் சர்வீஸ் ஏரியா. நீங்கள் வந்து இன்டீரியர் ஒர்க் பண்ணும்போது கூட இது வந்து நீங்கள் ஒரு ஸ்டோரேஜாகவே கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸ்டோரேஜ் ஸ்பேஸாக. நானே ஃபஸ்ட்டு திறக்கும் போது உள்ளே வந்து குளிக்கிறதா அப்படின்னு சொல்லி தான் பார்த்தேன். என்ன டேப் ப்ரொவிஷனே காணும், அவுட்லெட்டே காணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். தண்ணி போகிற வழியே இல்லையா அப்படின்னு யோசிக்கும் போது தான் ஹோல்ஸில் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். டக்குன்னு அந்த ஒரு நிமிஷம். ஏன்னா நம்ம திறக்கும் போது இப்படி தான் அது வந்து உள்ள ஷவராக இருக்கும் இல்லை கிளாஸட்டாக இருக்குன்ற மைண்ட் செட்டில் திறக்கும் இல்லையா, அப்படியே வேணாமல் இருந்த உடனே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இது வந்து நல்லா ப்ரைவேட்டாக தனியாக இருந்ததில்ல, அதான் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்த்து வச்சேன்னு சொன்னேன் இல்லையா, அதுதான் இது கீழே சொல்லியிருப்பேன். இது வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத் உங்களுக்கு வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட்டில் வருவாங்க. 7 feet வரைக்கும் வால் டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. யூபிவிசி வென்டிலேட்டர் வித் கிளாஸோட இருக்குது, ராட்ஸோட இருக்குது. ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பேரியர் பேனில் தான் போட்டு கொடுப்போன்னு சொன்னாங்க. இல்லைனா நீங்கள் கூட என்னோட தம்பி வசந்த் சொன்னான் அப்படின்னு கேட்கலாம். பால்கனி ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் கட் எஸ்எஸ்ல இருக்குது, வித் கிளாஸோட கொடுத்துருக்குறாங்க. இந்த பால்கனிக்கும் கிரில் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? இந்த லாஞ்சுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் இருக்கக்கூடிய 3rd பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது, ஒன் சைடு உட்டன் விண்டோ வித் கிரிலோட கொடுத்துருக்குறாங்க. வீடு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா சேம் கலர் பேட்டர்னில் இருக்கக்கூடிய டைல்ஸ் போட்டிருக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்.
வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட்டில் தான் அங்கே வரும். 7 feet வரைக்கும் வால்டேஜோட கொடுத்துருக்காங்க. உட்டன் வென்டிலேட்டர் வித் கிளாஸோட இருக்குது, ராடோட இருக்குது. எக்ஸாஸ்ட் ஃபேன் வைக்கிறதுக்கும் தனியாக ஒரு ஜாலி கொடுத்துருக்குறாங்க. வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு சுற்றி காமிச்சாச்சுங்க. இந்த வீட்டுக்கு அனிகா சிட்டி ஹோம்ஸோட ஆஸ்கிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இருங்க அப்படியே பால்கனி போயிட்டு பேசுகிறேன். ஆக்சுவலாக பால்கனி நல்லா இருந்தது. டிடிசிபி அப்புறம் லேண்டில் கட்டப்பட்ட வீடுங்க. இந்த வீட்டுக்கு பில்டரோட ஆஸ்கிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 80 lakhs. நார்த் ஃபேசிங்கில் இருக்கக்கூடிய வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 81 lakhs. உங்களோட சிபில் நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் 90% வரைக்கும் லீடிங் பேங்க்ஸில் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியும்னு சொல்லியிருந்தாங்க. அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி நெகோஷியபிள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எந்த டவுட்ஸ் ஆனாலும் இப்போ ஸ்க்ரீனில் தெரியுற அனிகா சிட்டி ஹோம்ஸ் டேரக்டாக பில்லர் கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி பேசிட்டு உங்கள் ஃபேமிலியோட சைட் விசிட் வந்து பாருங்கள். இதே மாதிரி வேறு லெவல் வீடியோ நெக்ஸ்ட் மீட் பண்ணலாங்க. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு பிள்ளை இன்ஜினியர் வசந்த். டாட்டா.